இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஹல்லேலூயா. வனாந்திரமான வறண்ட வாழ்க்கையை இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வறட்சியை மாற்றி உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாராம்? செழிப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. அநேகர் ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். என்னது, என்னோட வாழ்க்கையில் வனாந்திரமாகவே இருக்கே, ஒரே வறட்சியாக இருக்கிறதே, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, போராட்டங்களுக்கு மேலே போராட்டங்கள், செழிப்பை காணாமலே என்னுடைய நாட்கள் போய்விடுமோ என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடும் ஒரு ஏக்கத்தோடும் இந்த மாதத்திலே நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? அடியெடுத்து வைத்திருக்கலாம். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த வனாந்தரமான சூழ்நிலை மாறி வனாந்தரமான உங்கள் வாழ்க்கை செழிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் வனாந்தரம் செழிக்கும். கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் வனாந்தரமான வாழ்க்கையை வயல்வெளியாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஏன் எனக்கு இந்த வனாந்தரமான பாதைகள், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள், ஏன் அவமானங்களுக்கு மேல அவமானம், ஏன் என்னை பார்க்கிற மற்றவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் இப்படி ஒரு வனாந்தரமான பாதையிலே நடத்தி செல்லப்பட்டு போகிறேனே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலக்கத்தோடு கூட காணப்படலாம். ஏன் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வனாந்தரமான வாழ்க்கையை கொடுக்கிறாரு. ஏன் வனாந்தரத்தை அனுமதிக்கிறாரு? ஏன் வறட்சியான பாதைகளை, நம்ம விரும்பக்கூடாத பாதைகளில, பலவீனத்தின் பாதைகளில கர்த்தர் நம்மை நடத்துகிறார் தெரியுமா? இந்த வனாந்தரம் எதற்காக என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து விட்டு, இந்த வனாந்தரம் செழிக்க வேண்டுமானால், இந்த வனாந்தரம் வயல்வெளியாய் மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வனாந்தரத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, வனாந்தர நீங்க போகும் பொழுது நீங்க எங்க போய் சேர்வீங்க அப்படின்னு சொன்னா, பரலோகத்திற்கு போய் சேர்வீர்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அநேக உபத்திரவங்களின் வழியாய் நம்ம எங்க போகணும் இருக்கு? பரலோகத்திற்கு, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த வனாந்தர பாதைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம். ஏனென்றால் பாடுகள் இல்லை என்று சொன்னால் நமக்கு பரலோகம் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப இந்த வனாந்தர பாதையின் வழியாய் கர்த்தர் உங்களை எதை நோக்கி நடத்தி செல்கிறார்? நித்திய ஜீவனை நோக்கி நடத்தி செல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது, இந்த வனாந்தரத்தை ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நித்திய ஜீவனுக்காய் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தோத்தாங்கோலிய கர்த்தர் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் அழைக்கவில்லை. யாரை கர்த்தர் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் அழைத்திருக்கிறார்? சகலத்தையும் செய்து முடித்தவர்களை. அல்லேலூயா. இதுதான் பவுல் சொல்கிறார், நான் எனக்கு வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் நான் என்ன பண்ணேன்? போதிக்கப்பட்டேன். எந்த தண்ணியில விட்டாலும் இந்த மீன் என்ன பண்ணிரும்? நீந்தி விடும். அல்லேலூயா. நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சகித்து ஜெயித்தவர்களாய் நிற்க வேண்டும். எல்லா தண்ணீரிலும் நீந்த பழக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த வனாந்தரத்தை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கடுமையான வனாந்தரத்திலே நடத்தினார். அந்த வனாந்தரம் இல்லைன்னா, அந்த வனாந்தர பாதை இல்லை என்றால் சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்திருக்குமா? யோர்தான் பின்னிட்டு திரும்பி இருக்குமா? அந்த வனாந்தரத்துல ஏலிமா பார்த்திருப்பாங்களா? அத்தனை பெரிய அதிசயங்கள் வனாந்தரத்திலே நடந்தது. அல்லேலூயா. இந்த வனாந்தரமான வாழ்க்கை தான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர், வனாந்தரத்திலையும் வழியை உண்டாக்குகிறவர், வனாந்தரத்திலையும் அற்புதங்கள் செய்கிறவர் என்பதை உங்களுக்கு நிரூபித்து காட்டும். அதற்காக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட வனாந்தரங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இப்படி வனாந்தரத்தை அனுமதிச்சு நீங்கள் இந்த வனாந்தர பாதையில கர்த்தருடைய வல்லமைகளை கண்டு இந்த வனாந்தரத்தை கடந்து வயல்வெளியாய் கர்த்தர் உங்களை மாற்றும் பொழுது நீங்க சும்மா இருப்பீங்களா? இந்த வனாந்தரம் எதுக்கு தெரியுமா? கர்த்தர் என்னை இப்படிப்பட்ட வனாந்தரத்தின் பாதையிலெல்லாம் நடத்தினாரு, என்ன கைவிடலைங்க. நீங்க
ஒருவேளை இன்றைக்கு இந்த வனாந்தரத்தின் பாதையில நடக்கலாம். என்னை கைவிடாத தேவன் உங்களையும் கைவிட மாட்டார் என்று சொல்லி அநேக ஆயிரங்களுக்கு நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வனாந்தர பாதையை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் எப்படி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்தி வந்திருக்கிறார் என்பதை பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட பாதையில நடக்கிற அநேகருக்கும் சாட்சியாய் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வனாந்தரமான கஷ்டமான பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த வனாந்தர பாதையில நடக்கும் பொழுது ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இந்த வனாந்தர பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனால் இந்த வனாந்தரத்திலே இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அப்ப இந்த வனாந்தர பாதையை கடந்து அதை வயல்வெளியாய் செழிப்பான வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ள வேண்டியது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான பொறுப்பு. அல்லேலூயா. இந்த வனாந்தரம் வயல்வெளியாய் மாற வேண்டுமானால் ஒரு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது. அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையிலே நம்முடைய வனாந்தரமான வாழ்க்கை இந்த மாதத்திலே செழிப்பாய் மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். வாசியுங்கள். அதே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 2ல முதல் வசனம் சொல்லுது, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடுமா வனாந்தரம். அப்படி மாறணும்னா என்ன பண்ணணும்? 3வது வசனம் வாசிங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. தளர்ந்து போன கைகளை பலப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். உங்கள் வனாந்தரம் மாற வேண்டுமானால் நீங்கள் தளர்ந்து போன உங்கள் கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற உங்கள் முழங்கால்களை பலப்படுத்தி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த முழங்காலின் ஜெபம் நிறைய பேருடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை வேதத்திலே மாற்றி இருக்கிறது. இந்த முழங்காலின் ஜெபம் அநேகருடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய அற்புதங்களை கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு பிரச்சனை பெருசு அப்படின்னா நம்முடைய ஜெபமும் விலைக்கிரயம் கொடுத்து செய்யப்பட வேண்டியதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வனாந்தரம் மாறுவது ஒரு அற்புதம். இந்த வனாந்தரம் வயல்வெளியாய் மாறுவது ஒரு அதிசயம். இந்த அதிசயம் நடக்க வேண்டுமானால் அதற்குரிய விலைக்கிரயத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுக்க வேண்டும். இந்த வனாந்தரம் வயல்வெளியாய் மாறுவதற்கு உங்கள் முழங்காலின் ஜெபம் அவசியம். உங்கள் முழங்கால்களை நீங்கள் என்ன பண்ணணுமா? பலப்படுத்தணும். நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த முழங்காலின் ஜெபம் என்கிற அனுபவமே இல்லை. ஒரு 5 நிமிடம் கூட அவர்களால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடிவதில்லை. தங்களுடைய பலவீனத்தையே அவர்கள் சொல்லி சொல்லி இந்த முழங்கால் ஜெபம் கொண்டு வருகிற அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில அவர்கள் அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த முழங்காலின் ஜெபம் உடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை கொண்டு வரும். செத்து போய்விட்டால் தபித்தால் மீண்டும் எழுந்திருப்பாள் என்கிறதான ஒரு அறிகுறியே இல்லை. ஆனாலும் பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது செத்து போன அந்த தபித்தாலை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலையும் உயிர்ப்பிக்கும். எனக்கு நல்ல காலங்கள் வரும், நான் ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழுவேன் என்று சொல்லி நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இந்த நாளிலே நீங்கள் வந்திருக்கலாம். உங்கள் மேல முழங்காலின் ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தவான்களின் நம்முடைய முன்னோர்களின் அனுபவம் என்ன? ஜான் வெஸ்லே குறித்து நான் வாசித்த பொழுது என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரைகள் வந்தது. அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்து 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 அவர் இங்கிலாந்து தேசத்தில் அந்த பாயை வைத்திருக்கிறார்களா, அந்த பாயே என்ன விழுந்துருச்சான்? ஓட்ட விழுந்துருச்சான். அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்ததான அந்த தரை குழி விழுந்து கிடக்கிறதா. அல்லேலூயா. அப்படி ஒரு ஜான் வெஸ்லி எப்படி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி இருந்தா அந்த மாதிரி பாய் கிழிஞ்சிருக்கும், அந்த இடமே குழி விழுந்திருக்கும். யோசிச்சு பார்த்தீங்களா? அல்லேலூயா. அவர்கள்லாம் எப்படி விலைக்கிரயம் கொடுத்து ஜெபித்தார்கள். நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எங்கே இருக்கிறது? இன்றைக்கு இந்த மாதத்திலே உங்கள் வனாந்தரமான வாழ்க்கை செழிக்க வேண்டுமானால் முழங்கால் ஜெபத்தை நீங்கள் பயிற்றுவீங்கள். அல்லேலூயா.
நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கைகளை, உங்களுடைய கைகளை நீங்க என்ன பண்ணுமா, திடப்படுத்த வேண்டுமா. எங்கெங்கெல்லாம் பெரிய அற்புதங்கள் நடந்தது, ஆயி பட்டணத்திலே அம்மோன் புத்திரருக்கு முன்பாக ஜெயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மோசேயும் யோசுவாவும் தங்களுடைய கைகளை என்ன பண்ணியிருந்தாங்களாம், உயர்த்தி பிடித்திருந்தார்களாம். புதிய ஏற்பாட்டிலும் நம்ம வாசிக்கிறோம், புருஷர்களே உங்கள் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும், இந்த நாட்களிலே கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஜெபிப்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. முழங்காலின் ஜெபம், எனக்கு வயசாயிருச்சு, இல்லை எனக்கு இந்த பலவீனம் இருக்குது அப்படின்னு சொல்லி அல்ல தட்டவே கூடாது. என்ன நடக்கும்னா, நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க 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 கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. பலவீனங்களை சாட்டி இந்த முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை ஒரு நாள் நீங்க என்ன பண்ணாதீங்க, அல்ல தட்டாதீர்கள். அல்லேலூயா. முழங்கால் படியிட்டு ஜெபிக்க 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 உங்கள் கைகளை நீங்கள் திடப்படுத்த, உங்கள் முழங்கால்களை நீங்கள் பலப்படுத்த பலப்படுத்த உங்கள் வாழ்க்கையிலே வனாந்தரமான சூழ்நிலைகள் மாறும். உங்கள் வனாந்தரம் செழிக்கும். அதன் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. அப்போ முதலாவது வனாந்தரமான வாழ்க்கை நம்முடைய அனுபவத்திலிருந்து மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், முழங்கால் படியிட வேண்டும். தளர்ந்து போன நம்முடைய முழங்கால்களை இந்த மாதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் திடப்படுத்த வேண்டும். நம்முடைய கைகளை உயர்த்தி பிடிக்க வேண்டும். இதை நீங்கள் ரெகுலராக மாதத்தில் செய்ய 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 உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த வனாந்தரம் வயல்வெளியாய் மாறி போகும். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்முடைய வனாந்தரம் செழிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 20வது வசனம். தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வனாந்தரத்தை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவதினால, வனாந்தரத்தில் தண்ணீர்களை உண்டாக்குவதினால, அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குவதினால நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதில்லையா, கூட சேர்ந்து எதுவும் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளுமா. காட்டு மிருகங்களும் கோட்டான் குஞ்சுகளும் கூட தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளுமா. அல்லேலூயா. உங்களுக்கு வனாந்தர பாதையை செழிப்பாய் கர்த்தர் மாற்றும் பொழுது உங்களால நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இப்படி கர்த்தர் வனாந்தரத்தை செழிப்பா மாத்தணும்னா இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது வசனத்தை வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இன்னைக்கு அநேகருடைய அனுபவம் என்ன தெரியுமா, ஐயோ எனக்கு கர்த்தர் இந்த மாதிரி வனாந்தரத்தை அனுமதிச்சிட்டாரே. தேவ சமூகத்தில் அவர்கள் அழுகிறார்களோ இல்லையோ, என்ன பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் அழுகிறாங்க. எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட சோதனை, எனக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட துக்கம், எனக்கு மட்டும்தான் சொல்லி அழுது தன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றதான சில கசப்பான சம்பவங்களை பல ஆண்டுகளாக நினைத்து இன்றைக்கு நிறைய பேர் அழுது கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தர் அவர்களுடைய வனாந்தரத்தை மாற்ற முடிவதில்லை. அல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தி நடந்ததான கசப்பான அனுபவங்களை அல்லது உங்கள் வாழ்க்கையில் நடந்ததான ஒரு சில துக்ககரமான அனுபவங்களை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய வனாந்தரமான வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கசப்பான அல்லது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில இழப்புகள், சில துக்கங்களை நீங்கள் மறக்க வேண்டும். அல்லேலூயா. அன்னாள் சொல்லுகிறார், அன்னாளை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபித்து கர்த்தருடைய சந்நிதியில ஊற்றிவிட்ட பிறகு நாம் துக்கத்தோடு இருப்பது தேவனுக்கு சித்தமல்ல. அல்லேலூயா. அநேகருக்கு துக்கம் தோய்ந்த முகம், எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய முகத்தில் சற்றேனும் சிரிப்பில்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். சிலர் தங்களுடைய வாழ்க்கையில நடந்த அசம்பாவித காரியங்கள், துக்ககரமான காரியங்களை பல ஆண்டுகளாய் சுமந்து அழுது
தேவன் தங்களுடைய வாழ்க்கையில செயல்படக்கூடாதபடி தன்னுடைய இருதயத்தின் வாசல்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்படி இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. முந்தினவைகளை நாம் மறக்க வேண்டும். ஹல்லேலூயா. முந்தின காரியங்களை தேவ சமூகத்தில் சொல்லிவிட்டா அத்தோடு முடிந்தது. ஹல்லேலூயா. ஒரு சிலர் இப்படி இருக்கிறார்கள். எப்படி அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில செழிப்பா இருந்ததையே பல வருஷமாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நான் அப்படி இருந்தேன், ஐயோ நான் இப்படியெல்லாம் நல்லா இருந்தேனே, இப்ப என் வாழ்க்கை இப்படி கஷ்டப்படுது, அன்னைக்கு வானத்தையே வில்லா விளைச்சேனே, இப்பொழுது நான் இப்படி இருக்கிறேனே, இதிலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. முன்னிருந்த நல்ல நாட்களை நினைத்து 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 சந்தோஷப்படுகிறதுனாலும் பிரயோஜனம் இல்லை. முந்தி நடந்த துக்கங்களை நினைத்து நினைத்து கவலைப்படுகிறதுனாலும் பிரயோஜனம் இல்லை. அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் விட்டு கர்த்தரை துதிப்பதே பிரயோஜனம். அல்லேலூயா. இங்கே ஒரு மனிதன் அப்படி துக்கப்படுகிறார். வாசியுங்களே, 1 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தகப்பனாகிய எப்ராயிம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். இங்கே எப்ராயிம் அநேக நாட்களாய் துக்கம் கொண்டாடுகிறான். தன்னுடைய குடும்பத்திற்கு நடந்த ஒரு சில அசம்பாவித சம்பவங்களை நினைத்து 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 அநேக நாட்களாய் துக்கம் கொண்டாடுகிறான். அநேக நாட்கள் இந்த துக்கம் அவன் இருதயத்தில் இருக்க இருக்க அவனுக்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஹல்லேலூயா. திரும்பவும் பகையினரால் தாங்கள் அழிக்கப்படாதபடிக்கு தங்களுடைய பட்டணங்களை பாதுகாப்பான அடைக்கல பட்டணங்களாக கட்ட வேண்டும் என்கிறதிலே கூட சிந்தை போகவில்லை. அந்த பட்டணங்களை யார் எழும்பி கற்றா? எப்ராயிமுடைய பேத்தியாகிய சேராள் எழும்பி அந்த பெத்தோரோனை கட்டுகிறாள். அல்லேலூயா. அப்போ நம்ம கடந்த கால துக்கங்களை அநேக நாளா நினைச்சு நினைச்சு துக்கம் கொண்டாடிட்டு தேவ சமூகத்திலே அவைகளை விட்டு விடாமல் இருப்போமானால் நமக்கு அடுத்து என்ன செய்யணும், அடுத்தது கர்த்தருடைய பாதைகளில் எப்படி நடக்கணும் அப்படின்னு சிந்தையே முற்றிலுமா பிளாங்கா மாறி. ஹல்லேலூயா. அநேக நாள் துக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைத்து நினைத்து அழுவதும், கடந்த நாட்களில் நன்மையா இருந்த நாட்களை சொல்லி சொல்லி அங்கலாய்ப்பதும் புலம்புவதும் நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்தரம் செழிப்பாய் மாற வேண்டுமானால் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். என்ன காரியம்? வனாந்தரம் கடுவெளியை போல செழிக்கும். ஹல்லேலூயா. உங்கள் பலவீனங்கள் மாறும், உங்களுடைய துக்கங்கள் மாறும், உங்களுடைய கண்ணீர்கள் மாறும். மாற வேண்டுமானால் முந்தினவைகளை அப்படியே நீங்கள் மறக்கத்தான் வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக உங்கள் வனாந்தரமான வாழ்க்கை செழிக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் வனாந்தரம் எப்படித்தான் இருக்குமா? வனாந்தரமாவே தான் இருக்கும். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி உங்கள் மேலையும் என் மேலே ஊற்றப்பட்டுருச்சுன்னா அந்த வனாந்தரம் என்னவா மாறிடுமா? வயல்வெளியை போல செழிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு இதுவரைக்கும் உன்னதத்திலிருந்து வருகிற ஒரு சரியான அபிஷேகத்தினால நீங்கள் நிரப்பப்பட்டிருப்பீர்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேரோட வாழ்க்கையில இல்லைன்னு தான் ஆன்சர் வரும். இன்றைக்கு சொல்லுங்க, இந்த மாதத்தின் முதல் நாளிலே உன்னதத்திலிருந்து வருகிற அந்த மகிமை நிறைந்த அபிஷேகத்தை ஒரு பின்மாறி அபிஷேகமாக நீங்க ஊற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கடைசி இது நம்ம இருக்கிறதான இந்த நாட்கள் கடைசி காலங்கள், கடைசி நாட்கள். பயங்கரமான இயற்கை பேரழிவுகள், பயங்கரமான ஆபத்துகள், பயங்கரமான பாவ சோதனைகள் இந்த நாட்களிலே அவைகள் எல்லாம் நம்ம ஜெயித்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டுமானால் நமக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் அவசியம். ஹல்லேலூயா. ஆரம்பத்திலே ஒரு நாளிலே நம்ம பெற்றுக்கொண்ட அந்த சின்ன அபிஷேகத்தை வைத்து நம்ம வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை செழிப்பாய் மாற்ற வேண்டுமானால் ஒரு
விசேஷித்த அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம் நமக்கு தேவை. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே, பின்மாறி காலத்து மழையை மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு பயிர் வேண்டுமானால், உங்களுக்கு வயல்வெளி வேண்டுமானால், நீங்கள் பின்மாறி காலத்து மழைக்காக நீங்கள் என்ன பண்ணணுமா? வேண்டிக் கொள்ளுங்கள். கேளுங்க, ஆண்டவரே, இந்த வனாந்தரத்தை நான் வயல்வெளியாய் மாற்ற வேண்டுமானால் எனக்கு ஒரு அபிஷேகம் தேவை. உன்னதத்திலிருந்து வருகிற ஒரு விசேஷித்த அபிஷேகம். பின்மாறி காலத்தின் இந்த கடைசி காலத்திலே பாவம் நம்முடைய கையிலே இருக்குது. இந்த செல்போன் மூலமா இவைகளெல்லாம் நம்ம ஜெயித்து ஜெயம் கொண்டவர்களாய் செழிப்பான காலங்களை நம்ம பெறக்கூடியவர்களாய் இருக்க வேண்டுமானால் ஒரு விசேஷித்த பின்மாறி மலை அபிஷேகம் நமக்கு தேவை. உன்னதத்திலிருந்து ஒரு புதிய அபிஷேகம் உங்களுக்கு வர வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படித்தான் இருக்குமா? வனாந்தரமா தான் இருக்குமா? அந்த புதிய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு உன்னதத்திலே அவரோடு உலாவுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவரே, ஒரு பின்மாறின அபிஷேகம், இந்த கடைசி காலத்தின் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு ஜெயம் பெற்றவளாய் நிற்கக்கூடிய அந்த சின்ன அபிஷேகம் வேண்டாம். இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி வசனம் சொல்லுகிறது. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அளவில்லாத ஒரு அபிஷேகம் இருந்ததுனாலதான் தனக்கு வந்த, யாருக்குமே வராத, தனக்கு மாத்திரமே வந்த அந்த கொடுமையான சிலுவை பாடுகளையும் அந்த வனாந்தரத்தையும் வயல்வெளியாய் மாற்றுவதற்குரிய பலன் அவருக்கு எப்படி கிடைத்தது? தான் பெற்றிருந்த அளவில்லாத அபிஷேகத்தினாலே கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கேளுங்க, ஆண்டவரே, எப்படி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு அளவில்லாத அபிஷேகம் இருந்ததோ, இன்றைக்கு எனக்குள்ளேயும் ஒரு அளவில்லாத, ஒரு நீச்சால மூழ்கக்கூடிய பின்மாறி காலத்து அபிஷேகத்தை என் மீது ஊற்றும். அந்த அபிஷேகம் என் வாழ்க்கையில் வருகிற அத்தனை வனாந்தரங்களையும் செழிப்பாய் மாற்றும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கேளுங்க, இந்த பின்மாறி கால அபிஷேகம், இந்த அளவில்லாத அபிஷேகம், இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த அளவில்லாத அபிஷேகத்தை நாம் பெற்றால் மாத்திரமே, உன்னதத்திலிருந்து அந்த அபிஷேகம் நம்மை நிறைத்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான வனாந்தரம் வயல்வெளியை போல செழிக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் பார்த்து சொல்லி இருக்கிறார், உங்கள் வனாந்தரமான வறட்சியான துக்கம் நிறைந்த வாழ்க்கையை நான் இந்த மாதத்திலே மாற்ற போகிறேன். அதை மாற்ற வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? தளர்ந்து போன உங்கள் முழங்கால்களை நீங்க பலப்படுத்தணும். நம்ம எல்லாம் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய பெந்தகோஸ்தே விசுவாசிகள். நம்முடைய ஜெபம் வித்தியாசமானதா இருக்க வேண்டும். பல மணி நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு பழக்கமா இருக்க வேண்டும். முழங்கால் படியின் ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றும். முந்தினவைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு முந்தின காரியங்களை எல்லாம் மறந்துவிட்டு ஒரு புதிதாக்கப்பட்ட அனுபவத்தோடு என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பீர்களானால் முந்தின காரியங்களை குறித்து அநேக நாள் துக்கம் உங்களுடைய வாழ்க்கையில வயல்வெளியை சந்திக்க கூடாமல் பண்ணிவிடும். அந்த துக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் மாற்றி போடுங்கள், உங்களை விட்டு எடுத்து போடுங்கள். அடுத்தபடியாக உன்னதத்திலிருந்து வருகிற இயேசு கிறிஸ்துவினிடத்தில் காணப்பட்ட ஒரு அளவில்லாத அபிஷேகத்தை தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வனாந்தரம் இந்த மாதத்தின் முடிவுக்குள்ள வயல்வெளியாய் மாறி போவதை உங்கள் கண்கள் காணும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வாக்குத்தத்த வசனத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியா நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு செபிக்கலாம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்தரித்துடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர். உங்கள் வாய வனாந்தரம் செழிக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசித்து செபிக்கிறோம். வனாந்தரமான பாதைகள், கண்ணீர் நிறைந்த பாதைகள், வேதனை நிறைந்த இந்த பாதைகளை மாற்றி விடுதலையோடு துதிக்கிற நாட்களை அதி சீக்கிரத்தில் எங்களுக்கு நீர் தாரும். ஆண்டவரே, இந்த மாதத்திலே அதிகமாய் முழங்கால் படியிட்டு நாங்கள் செபிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அநேக நாட்களாய் இருக்கிற துக்கங்களை எங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு அந்நாளை போல துக்க முகங்களை மாற்றி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க, தேவ சமூகத்தில் கண்ணீர் வெடிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம், உன்னதத்திலிருந்து வருகிற அபிஷேகத்தால் இந்த நாளிலே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும்
ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும் ஆண்டவரே. ஒரு உன்னதத்திலிருந்து வருகிற புதிய கடைசி கால பின்மாறி கால அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவளா இந்த இடத்தை விட்டு செல்ல கர்த்தர் உதவி செய்யும். நீர் அப்படியே செய்துங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கை அனுபவமாய் நீர் மாற்றி தந்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.